கிராமங்க. எங்க கிராமத்துல நல்லபடியா எந்த ஒரு பெரிய விஷயமும் ரீச் ஆகாதுங்க. நீங்க நல்ல ஒரு காசு குடுத்து ஒரு பொருள் வாங்கி சாப்பிடணும்னா கூட எங்க ஊருக்குள்ள அது கிடைக்காது. நம்ம சிட்டிக்கு தான் போயாகணும். அதே போல தான் நாங்கலாம் வாங்கி சாப்பிடுற விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டோம். ஒரு வேலை இப்போ ஒரு சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போனா கூட ஒரு 15,000 சம்பளம் கிடைச்சிரும். ஆனா எங்க கிராமத்துல அந்த மாரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6,000 7,000 தான் கிடைக்குது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் வந்து 6:00லாம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10, 11 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு நினச்சா, எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் என் ஊரில் கிடையாது. ஏன்னா, எனக்கும் மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். நான் 40 கிலோமீட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் சண்டேங்கிறதுனால நான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். காலையில் ஏர்லியராக கிளம்புறோம், நைட்டு போனாலும் கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு ஒர்க்குக்கு போயிட முடியுது. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஒர்க்குக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 7:00 வந்தால் கூட 7லேருந்து நம்ம ஒரு 11 வரைக்கும் இந்த ஒர்க்கை சும்மா வீக்லி ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா, வாரமானா ஒரு ரூ. 4 ரூ. 3 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அப்போது ஒரு ரூ. 10 சம்பளம் வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் 3 12 ஒரு 4 வாரத்தில் 3000னாலும் அது எவ்வளோ ஆச்சு பாருங்கள். நான் 3 12னா 22,000 சம்பளம். இது போதாதா நம்ம? நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க. நான் குழந்தைங்கள நல்லா படிங்கன்னு சொல்கிறத விட, நல்லா ஆரோக்கியமாக உடம்ப வச்சுக்கோங்க, ஒழுக்கமாக இருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி என்னை காப்பாற்றுறது என்னோடய கல்வி தான். ஆனால் அந்த கல்வியோடு சேர்த்த ஒழுக்கம் தான் என்னை ரொம்ப காப்பாற்றுது. அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம். நம்ம யாரையும் பெருசாக யாருக்கும் நம்மளும் வஞ்சகம் வச்சு பழி வாங்கணுன்ற எண்ணம் தேவையில்லை. இது இருந்தால் போதும். இன்னொன்று பேட் ஹேபிட். இன்றைக்கி வந்து ஒரு ஃபோனை வந்து ஒரு மணி நேரம் பார்க்குற நம்மனால நம்ம உடம்புக்கு ஒரு மணி நேரம் கொடுக்க முடியுதான்னு கேட்டால் முடியல. மன அமைதிங்கிறது என்ன நினைக்கிறீங்களே? இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ரசிச்சிங்கன்னா போதும். இந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இந்த இந்த மாதிரி கிரிக்கெட்டில் ஆடுறவங்க, இந்த பச்சை புலிகள் நான் ரொம்ப ரசிப்பேங்க. நேச்சுரலாக ரொம்ப ரசிப்பேன். எனக்கும் மன கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்குது. ஏன்னா நம்ம வேர்ல்டே இன்றைக்கி வந்து மன அழுத்தத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் படம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். அது மாதிரியே நம்ம லைஃப் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் அது மாதிரி மாறப்போகிறது கிடையாது. அதனால கடினமாக உழைப்போம். இந்த தேவையில்லாத ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கிற விஷயங்களை நம்பாதீங்க. அதே மாதிரி உடம்பு குறைக்கிறது கூட்டுறதுன்றதையும் நீங்கள் நம்பாதீங்க. ஷார்ட்கட்டில் எல்லாமே கடின உழைப்பாலையும் நம்ம இன்ட்ரெஸ்டாலையும் மட்டும்தான் முடியும்.